நான் உங்களுக்காக இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது, ஒரு உண்மை சம்பவத்த அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். சுமார் ஒரு 100, 120 வருஷத்துக்கு முன்னாடி, அமெரிக்கால வெள்ளைக்காரங்களுக்கும், கருப்பினத்தவர்களுக்கும் நடுவுல இந்த இனவெறி ரொம்ப தீவிரமா இருந்திருக்கும் இல்லையா? அந்த காலகட்டத்துல நடந்த ஒரு கதைய தான் படமா எடுத்து வச்சிருக்காங்க. அதுல ஒரு 11 வயசு கருப்பினத்த சேர்ந்த ஒரு குட்டி பொண்ணுங்க. அவளோட பேரு சாரா ரெக்டர். அவ பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்துல வெள்ளைக்காரங்களுக்கே டஃப் குடுக்குற மாரி ஒரு பெரிய பணக்காரி ஆயிட்டா. அவ தான் அமெரிக்காலயே கருப்பினத்த சேர்ந்த முதல் பணக்கார பெண். அந்த காலகட்டத்துல அவ்ளோ பெரிய பணக்காரி ஆகுறதுக்கு, அந்த வெள்ளைக்காரங்க மத்தியில அந்த பொண்ணு எவ்ளோ பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணான்றத தான் இந்த படத்துல நம்ம பாக்க போறோம். படம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புறேன். மறக்காம இந்த படத்த பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக்க போட்டு விட்டுருங்க. பாத்து முடிச்சதுக்கு அப்புறமா படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போக மறக்காதீங்க. சரி, நம்ம கதைக்குள்ள போயிருவோமா? இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்லயே கருப்பினத்த சேர்ந்த ஒரு அப்பாவையும் பொண்ணையும் தான் நமக்கு காட்டுவாங்க. அந்த பொண்ணோட பேரு சாரா. அவ தான் நம்ம படத்தோட ஹீரோயினும் கூட. இந்த குட்டி பொண்ணும் அவளோட குடும்பமும் அமெரிக்கால இருக்க ஒக்லஹோமான்ற ஒரு ஸ்டேட்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த குட்டி பொண்ணோட வம்சாவளிய சேர்ந்த தாத்தா, பாட்டி இந்த மாதிரி முன்னோர்கள்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாருமே அமெரிக்கால அடிமைகளா பல வருஷம் வாழ்ந்தவங்க. அப்படி அவங்க பல வருஷம் அடிமையா இருந்ததுக்காக இப்போ இந்த கவர்மெண்ட் அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு, அதாவது அடிமையா இருந்தவங்களோட வாரிசுகளுக்கு நிலத்தை எல்லாம் ஃப்ரீயா குடுக்குறாங்க. அப்படி ஒரு சட்டப்படி தான் நம்ம சாராவுக்கும் இப்போ ஒக்லஹோமான்ற அந்த ஸ்டேட்ல 160 ஏக்கர குடுத்திருக்காங்க. அத வாங்குறதுக்காக தான் அப்பா கூட அவ இங்க வந்திருக்கா. இதுக்கு முன்னாடி இவ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கூட இதே மாதிரி ஒரு நிலம் கொடுக்கப்பட்டது. அந்த நிலத்துல தான் அவங்க சின்னதா ஒரு மர வீடு கட்டி குடியிருக்காங்க. அடுத்ததா அதே வம்சாவளிய சேர்ந்த சாராவுக்கு இப்போ அந்த கவர்மெண்ட் 160 ஏக்கர் நிலத்த குடுக்க போறாங்க. அத வாங்குறதுக்காக தான் ரொம்ப சந்தோஷமா அவ அப்பா கூட வந்திருக்கா. உள்ள போனதும் அவகிட்ட சைன வாங்கிக்கிட்டு அந்த நிலத்துக்கான பத்திரத்தை எல்லாத்தையும் குடுத்துட்டாங்க. கருப்பினத்தை சேர்ந்த ஒரு குட்டி பொண்ணு அழகா சைன் பண்றது அந்த காலத்துல பெரிய விஷயமா. அத பார்த்து அந்த வெள்ளைக்கார துரை ரொம்ப ஆச்சரியப்படுவாரு. அப்ப அத பார்த்துட்டு சாராவோட அப்பாவும், என் பொண்ணுக்கு சைன் மட்டும் இல்லங்க, அவளுக்கு நல்லா எழுத படிக்க கூட தெரியும்னு பெருமையா சொல்லுவாரு. சாரா சின்ன பொண்ணா இருந்தாலும் ரொம்ப விவரமானவ. அவளுக்கு எழுதுறது படிக்கிறதுன்னு எல்லாமே தெரியும். அந்த சின்ன வயசுலயே அவளுக்காக 160 ஏக்கர் இருக்குன்றத நினைக்கும் போது அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த நிலத்துல பெருசா அவளால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அது விவசாயம் பண்ற மாதிரி நிலம் கூட கிடையாது. வெறும் புல்லு மட்டும் தான் மண்டி கிடக்கும். அடிக்கடி சூறாவளியும் அங்கங்க பாம்பும் தான் தெரியும். அந்த மாதிரியான ஒரு நிலம். ஆனாலும் அந்த நிலம் அவளுக்கு பொக்கிஷம் மாதிரி. அப்பா கூட எவ்வளவோ தடவ சொல்லி பார்த்தாச்சு. எதுக்குமா அந்த நிலத்த வச்சுக்கிட்டு பேசாம நல்ல விலைக்கு வித்துறலாமேன்னு. ஆனா அவ விக்கவே கூடாதுன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வருஷமும் ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம சாராவுக்கு இப்ப 11 வயசு ஆயிடுச்சு. அப்ப திடீர்னு ஒரு நாள் அவ அவ வளர்க்குற நாய்க்குட்டி கூட அந்த நிலத்துல அங்கங்க ஓடி திரிஞ்சுகிட்டு இருப்பா. அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேட்கிற மாரி இருக்கும் அந்த குட்டி பொண்ணுக்கு. நிலமே கிடுகிடுன்னு ஆடுற மாரி இருக்கும். அவ மெதுவா கிட்ட போயி அந்த நிலத்துல காத வச்சு கேட்டு பாப்பா. உள்ள ஏதேதோ ஒரு சத்தம். அலை அடிக்கிற மாரி, உள்ள ஏதோ பெரிய ஒரு ஆறு ஓடுற மாரி அவளுக்கு ஒரு சத்தம் கேட்கும். அத பொறுமையா கேட்ட அந்த குட்டி பொண்ணுக்கு அந்த நிலம் தான்கிட்ட அதுக்குள்ள இருக்க ரகசியங்கள சொன்ன மாதிரி இருந்துச்சு. அப்படியே வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா கிட்ட அந்த சத்தத்த பத்தியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம அந்த குட்டி பொண்ணு அப்பா அம்மா கிட்ட சொல்லுவா, நம்ம நிலத்துல ஆயில் இருக்குமோன்னு எனக்கு தோணுதுன்னு. ஆனா அத யாருமே நம்ப மாட்டாங்க. அப்ப நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து படிச்சு காட்டுவா. இங்க பாருங்கப்பா, நம்மளோட ஸ்டேட்ல அங்கங்க நெறைய இடத்துல ஆயில் கிடைக்குது. கண்டிப்பா நம்மளோட நிலத்திலயும் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அடிச்சு சொல்லுவா. நான் காதால கேட்ட அந்த சத்தம் கண்டிப்பா பூமிக்கு அடியில என்ன ஓடக்கூடிய சத்தம் தான்னு அம்மா அப்பா கிட்ட ரொம்ப உறுதியா சொல்லுவா. ஆனாலும் ஒரு 11 வயசு சின்ன பொண்ணு சொல்றத நம்புறதுக்கு அந்த அம்மா அப்பா தயாரா இல்ல. அது மட்டும் இல்லாம அப்பா சொல்லுவாரு, ஒருவேளை அந்த நிலத்துல என்ன இருந்தா கூட அத நமக்கு குடுக்க மாட்டாங்கம்மான்னு. ஏன்னா அந்த காலகட்டத்தோட மிகப்பெரிய உண்மையத்தான் அப்பா சொல்லுவாரு. ஒருவேளை ஏதாவது ஒரு கருப்பினத்த சேர்ந்தவங்களோட வயல்லயோ நிலத்திலயோ என்ன இருந்தா அத கண்டிப்பா இந்த வெள்ளைக்காரங்க ஆட்டைய போட்டுருவாங்களாம். அது மட்டும் இல்லாம ஒருத்தரோட நிலத்துல என்ன இருக்குமான்னு சந்தேகப்பட்டு அத தோண்டி எடுக்கலான்னு முயற்சி எல்லாம் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு $30 டாக்ஸ் வேற கட்டணுமா. நம்மளால அதெல்லாம் கட்ட முடியாதுமா, வேண்டான்னு அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அம்மாவும் கூட வெறும் சத்தத்த வச்சு எப்படி உள்ள ஆயில் இருக்குன்னு சொல்லுவ, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு திட்டிக்கிட்டு இருப்பாங்க சாராவ போட்டு. அவ ரொம்ப உறுதியா அம்மா கிட்ட போய், அம்மா கண்டிப்பா கடவுள் இந்த நிலத்த காரணம் இல்லாம நமக்கு குடுத்திருக்க மாட்டாருமா. என் காதால நான் கேட்டேன். உள்ள ஆயில் இருக்கு. அத மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம கஷ்டமெல்லாம் தீந்துரும்னு அப்பா அம்மா கிட்ட சொல்லுவா. நம்ம ஒரு பெரிய மில்லியனர் ஆயிரலாம்னு சொல்றா. ஆனா இதுல பெருசா அப்பா அம்மாவுக்கு நம்பிக்கை இல்லனாலும் பொண்ணு இவ்ளோ தூரம் சொல்றதுனால அப்பாவும் அவள கூட்டிக்கிட்டு சிட்டிக்கு போவாரு. ஏதாவது ஒரு ஆயில் கம்பெனில போயி இந்த மாதிரி எங்க நிலத்துல ஆயில் இருக்கும்னு சந்தேகப்படுறோம். அத தோண்டி எடுக்கிறதுக்கு உதவி பண்ணுவீங்களான்னு கேட்கறதுக்காக. அங்க பார்த்தா எல்லா இடத்துலயும் இந்த வெள்ளைக்காரங்க தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. 2, 3 ஆயில் கம்பெனிக்குள்ள போனா இவர உள்ளவே விட மாட்டாங்க. கருப்பினத்த சேர்ந்தவங்கன்றதுனால ஒரு இடத்துல அடிச்சே துரத்திருவாய்ங்க. அடுத்து 3வதா ஒரு கம்பெனிக்குள்ள போலான்னு முடிவு பண்ணுவாரு. பொண்ண வெளியிலேயே நிக்க சொல்லிட்டு இவர் மட்டும் உள்ள போனா, அங்க இருக்கவங்க எல்லாம் ஏதோ குப்பை அள்ளுறதுக்கு ஆள் வந்திருக்காங்கன்னு நினைச்சுப்பாங்க. இவரும் உள்ள போய் ஓனர மீட் பண்ணணும்ன்றதுக்காக, ஆமா நான் குப்பை தான்
தான் எடுக்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு நைஸா உள்ளவும் போவாரு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த குட்டி பொண்ணு இருக்காளே, அவ ரொம்ப தண்ணி தாகமா இருக்குன்றதுக்காக ஒரு காஃபி ஷாப்க்குள்ள போய் தண்ணி கேட்கலான்னு தான் போவா. அங்க இருக்க வெள்ளைக்காரங்கலாம் ஏதோ காணாதத கண்ட மாரி நம்ம சாராவ ரொம்ப ஷாக்கிங்கா பாப்பாங்க. ஏன்னா அந்த கேஃபேக்குள்ள வெள்ளைக்காரங்க மட்டும் தான் போகணுமா. கருப்பினத்த சேர்ந்தவங்க நுழையக்கூடாதாமா. அங்க வேலை பாக்குற பொண்ணும் வேக வேகமா சாரா கிட்ட வந்து உனக்கு என்ன வேணும்? அங்க போர்ட பாத்தியா? இங்க வெள்ளைக்காரவங்க மட்டும் தான் வரணும். ஒழுங்கா வெளிய ஓடி போன்னு திட்டிக்கிட்டு இருப்பா. இவளும் ரொம்ப கெஞ்சி ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு. நான் காசு கூட குடுக்குறேன். தண்ணி மட்டும் தாங்களேன்னு கேக்குறா. அந்த பொண்ணு குடுக்க முடியாதுன்ற மாரி தான் பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கும். அப்போ இதையெல்லாம் பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருந்த வெள்ளைக்காரர் ஒருத்தரு சாரா மேல பரிதாபப்பட்டு அவரே காசு போட்டு ஒரு லெமன் ஜூஸையும் வாங்கி குடுப்பாரு. இந்த குட்டி பொண்ணு அதை எடுத்து அழகா குடிப்பா. அடுத்து பாத்தீங்கன்னா அவ குடிச்சு வச்ச அந்த கப்ப கூட அங்க இருக்க லேடி துணிய போட்டு தான் எடுப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா நடந்துப்பாங்க நம்ம சாரா கிட்ட. இவளும் அந்த ஜூஸ வாங்கி குடுத்தவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில வந்துருவா. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் அப்பாவும் ஓனர் இருக்கிற கேபினுக்குள்ள போனா உண்மையிலே குப்பை எடுக்கிறவங்க தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு குப்பை தொட்டி எல்லாத்தையும் எடுத்து குடுப்பாங்க நம்ம சாராவோட அப்பா கிட்ட. அவரும் ரொம்பவே தயங்கி தயங்கி, "நான் குப்பை வாங்க வரல சார். என் பொண்ணுகிட்ட ஒரு லேண்ட் இருக்கு. அதுல ஆயில் இருக்குமோன்னு எங்களுக்கு டவுட் இருக்கு. அத பத்தி பேசுறதுக்காக தான் உங்க ஆபீஸுக்கு வந்தேன்னு" சொல்லுவாரு. ஆனா இந்த கம்பெனிக்காரவங்க மத்தவங்க மாரி மோசம் கிடையாது. ஓரளவுக்கு அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. அதே நேரத்துல நம்ம சாராவும் அடிச்சு புடிச்சு அந்த ஆபீஸுக்குள்ள ஓடி வந்துட்டா. ஆனா அந்த பொண்ணுகிட்ட அப்பா மாதிரி எந்த ஒரு தயக்கமும் கிடையாது. வந்த உடனே ரொம்ப கான்ஃபிடென்ட்டா, "நான் தான் சாரா. என்கிட்ட 160 ஏக்கர் நிலம் இருக்கு. அந்த நிலத்துக்கு கீழ ஆயில் இருக்கு. அதனால நீங்க வந்து அத தோண்டி எடுக்க முடியுமான்னு கேட்டுட்டா நேரடியா. நாம 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போடலாமான்னு வேற கேட்கிறா. அந்த ஓனருக்கு இவளோட பேச்சு ரொம்பவே புடிச்சு போயிருது. அடுத்து மேப் எல்லாம் எடுத்து உன்னோட இடம் எங்க இருக்குன்னு காட்டுமான்னு கேட்பாரு. அவளும் அத கரெக்ட்டா பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டிட்டா. சரி வாங்க நாம வேணா உங்க நிலத்த போய் நேர்ல பாப்போம்னு சொல்லிட்டு சாராவையும் அவங்க அப்பாவையும் கூட்டிக்கிட்டு அந்த ஓனர் அந்த இடத்துக்கு போவாருங்க. அங்க போனா அவங்க அந்த இடத்த சுத்தி முத்தி பாப்பாங்க. அந்த இடத்துக்கு ஒரு 5 மைல் தூரத்திலேயே இன்னும் ஒரு பெரிய எண்ணெய் கிணறு இருக்காமா. அதனால கண்டிப்பா இந்த இடத்துல எண்ணெய் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால மேற்கொண்டு தோண்டி பார்க்கலான்னு அந்த கம்பெனிக்காரவங்களும் முடிவு பண்ணிருவாங்க. அத பத்தி சாரா கிட்ட பேசும்போது அவளும், "அதுக்கு நீங்க என்கிட்ட இந்த இடத்த லீஸுக்கு வாங்கணும்னு லீகலாலாம் பேச ஆரம்பிப்பா. பரவாயில்லையே இந்த பொண்ணு ரொம்ப விவரமா இருக்கேன்னு சொல்லிட்டு $1க்கு கம்மியா தான் முதல்ல கேட்பாங்க இந்த கம்பெனிக்காரங்க. ஆனா நம்ம சாரா 1 ஏக்கருக்கு $1 160 ஏக்கருக்கு மொத்தமா $160 குடுத்தா தான் 6 மாசத்துக்கே நிலத்த லீஸுக்கு குடுப்பேன்னு சொல்லிருவா. அத கேட்டுட்டு உடனே அந்த கம்பெனிக்காரங்களும் ஓகே சொல்லிடுவாங்க. ஆனா சாராவோட அப்பாவுக்கு இதெல்லாம் புரியவே இல்ல. அப்புறம் அப்பாவ தனியா கூட்டிட்டு போய் அவ எல்லாத்தையும் புரிய வச்சுக்கிட்டு இருப்பா. அதே நேரத்துல அவங்க கொண்டு வந்த லீஸ் பேப்பர்ல கூட 6 மாசத்துக்கு இந்த இடத்த லீஸுக்கு குடுக்குறேன்னு சைன் வேற பண்ணி குடுத்துருவா. அப்புறம் அந்த கம்பெனிக்காரங்களும் அந்த இடத்துல எண்ணெய தோண்டி எடுக்கிறதுக்காக ஒரு பெரிய செட்டப்பையே போட்டுருவாங்க. நெறைய ஆளுங்க நைட்டு பகலா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இத எல்லாத்தையுமே அப்பப்ப சாராவும் தூரத்துல இருந்து பார்க்கறது உண்டு. ஆனா அவளுக்கு அப்பல்லாம் இந்த எண்ணெய எடுத்து பெரிய பணக்காரி ஆகணும்ன்ற ஆசையெல்லாம் இல்ல. சொல்லப்போனா அதுக்கு அர்த்தம் கூட என்னன்னு அந்த குட்டி பொண்ணுக்கு தெரியாது. அவ மனசுல அப்போ இருந்ததெல்லாம் வருஷா வருஷம் இந்த நிலத்த தக்க வச்சுக்கணும்னா அதுக்காக கவர்மெண்ட்டுக்கு $30 நம்ம சாரா வரியா கட்டணும். அந்த வரி கட்டுற அளவுக்கு பணம் வந்தா போதும் தான் அவ அப்போ நினைச்சுக்கிட்டு இருந்தா. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 3 மாசமும் ஓடி போச்சு. அப்போ ஒரு நாள் பார்த்தா அங்க வேலை பார்த்துட்டு இருந்த கம்பெனி ஆளுங்கலாம் அங்க இருந்து கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க. இத சாராவும் அவளோட அப்பாவும் பார்த்துட்டு, "என்ன எல்லாரும் கிளம்புறீங்கன்னு?" கேட்டா, "நாங்களும் எவ்வளவோ தோண்டி பார்த்துட்டோம். 1000 அடிக்கு மேல தோண்டுனா கூட எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. இந்த இடத்துல எண்ணெயும் இல்ல, ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க." அத கேட்டதும் சாராவுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கும். ஆனா அவங்க கொண்டு வந்த அந்த செட்டப் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. இதையெல்லாம் எடுத்துட்டு போலையான்னு கேட்டா, "இதையெல்லாம் அக்கக்கா பிரிச்சு எடுத்துட்டு போனா அதுக்கே ரொம்ப செலவாகுமாம். அதனால நாங்க இத அப்படியே விட்டுட்டு போறோம். எங்க கம்பெனி சார்பா நீங்களே வச்சுக்கோங்கன்னு" சொல்லிட்டு போயிட்டாரு அந்த ஓனரு. சாராவுக்கு அவளோட கனவெல்லாம் நொறுங்கி போன மாரி இருக்கும். அப்படியே சோகமாவே இருப்பா. அப்புறம் சில நாள் கழிச்சு அவங்க வீட்டுக்கு ஒரு ஆள் வருவான். அவங்க அப்பா கிட்ட இந்த நிலத்த பத்தி பேசணும்னு ஏதோ சொல்லிட்டு, "உங்க பொண்ணுகிட்ட இருக்க நிலத்த எனக்கு விலைக்கு குடுங்களேன்னு" கேக்குறான். ஆனா ஏக்கருக்கு $2 தான் தருவானாம். அவங்க அப்பாவும், "இல்ல முடியாது. இன்னைக்கு நடப்புக்கு ஏக்கருக்கு 3ல இருந்து $3.5 குடுத்தா வேணா நிலத்த குடுக்குறேன்னு" சொல்லிட்டாரு. ஆனா இதுல சாராவுக்கு விருப்பம் கிடையாது. அவ அங்க தான் ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்பா வந்தவர்ட்ட கட் அண்ட் ரைட்டா சொல்லிருவாரு. லாபம் இல்லாம இந்த இடத்த நான் விக்கவே மாட்டேன்னு. வந்தவன் திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல. ஒரு ஏக்கருக்கு $6 குடுக்குறேன்னு சொல்லிட்டான். இத கேட்டதும் அப்பாவுக்கும் ஷாக்கு, நம்ம சாராவுக்கும் ஷாக்கு. என்னடா அது ஒரு பேரமும் பேசாம சொன்ன விலைய விட டபுள் மடங்கு குடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டானேன்னு. ஆனா அப்பாவுக்கு இவன் மேல ஏதோ சந்தேகம் வந்துருச்சு. அதனால என் பொண்ணுகிட்ட பேசி ஒத்துக்க வச்சுட்டு அப்புறமா விக்கிறத பத்தி முடிவு பண்றேன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாரு. அவன் போறதுக்கு முன்னாடி
கவர்மெண்ட் இவங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் குடுத்தது இல்லையா? அது உங்ககிட்ட இருக்கா? எங்க இருக்குன்ற மாரி அத பத்தியே 2, 3 தடவ கேட்டுக்கிட்டு இருப்பான். அதுவும் அப்பாவுக்கு கொஞ்சம் சந்தேகத்த கிளப்பிருச்சு. அப்புறம் அந்த ஆள் போனதுக்கு அப்புறமா வீட்ல எல்லாருமே நிலத்த விக்கலாமா? வேண்டாமான்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. வித்துறது தான் நல்லதுன்னு அப்பா சொல்றாரு. ஆனா சாராவுக்கு அதுல சந்தேகம் இருக்கு. ஏன்னா திடீர்னு வந்து இந்த நிலத்த அதிகமான விலைக்கு ஒருத்தன் கேட்கிறான். அந்த ஆயில் கம்பெனிக்காரவங்க வேற அந்த நிலத்துல ஒண்ணுமில்லன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்க நிலத்த ஏன் அதிக விலைக்கு ஒருத்தன் கேட்கணும்? அப்பனா கண்டிப்பா அந்த ஆயில் கம்பெனிக்காரங்க எதையோ ஒண்ண கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த நிலத்துல. அவங்க கூட இந்த ஆள அனுப்பி விட்டுருக்கலான்னு நம்ம சாராவும் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்படி மாறி மாறி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, அம்மா திடீர்னு அந்த லேண்டோட டாக்குமெண்ட்ட எடுத்துட்டு வருவாங்க. சுத்தி நடக்கிறது எதுவுமே புரியாததுனால, இந்த டாக்குமெண்ட்ட முதல்ல நம்ம பத்திரப்படுத்தணும்னு சொல்றாங்க. அதனால நைட் நேரத்துல மொத்த குடும்பமும் சேர்ந்து வீட்ல இருந்து கொஞ்சம் தூரமா நிலத்துல குழிய தோண்டி அந்த டாக்குமெண்ட்ட ஒரு டப்பாக்குள்ள போட்டு பத்திரமா புதைச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தூரத்துல இருந்து ஏதோ ஒரு வண்டி வர மாரி சத்தம் கேட்கும். இவங்களுக்கு ஒரே பயம் இந்த நைட்ல யார்ரா வருதுன்னு. அதனால எல்லாருமே ஒளிஞ்சுப்பாங்க. அந்த வண்டி வேகமா இவங்க வீட்டு முன்னாடி தான் வந்து நிக்கும். காலையில ஒருத்தன் வந்தான் இல்லையா? அவன் இன்னொருத்தன கூட்டிட்டு வரான். ஆனா 2 பேர் கையிலயுமே கன் இருக்கு. அத பார்த்ததும் மொத்த குடும்பத்துக்கும் செம பயமா போயிரும். அவைங்க 2 பேரும் கன்னோட வீட்டுக்குள்ள போயி, அந்த டாக்குமெண்ட்ட தான் தேடிக்கிட்டு இருப்பாய்ங்க. சாராவும் அவளோட குடும்பமும் என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு தெரியாம பயத்துல ஒளிஞ்சுகிட்டு இருக்கும்போது, அவங்க நாய் சும்மா இருக்காது. அது வேக வேகமா குலைச்சுக்கிட்டு அவனுங்கள தொரத்துறேன்னு சொல்லி வீட்டுக்குள்ள போனா, சாராவும் நாய காப்பாத்துறதுக்காக உள்ள போவா. நாய பார்த்ததும் அவைங்க நாய பொட்டுன்னு ஒரே போடு. இத அந்த குடும்பத்துல யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இதுக்கு நடுவுல வேக வேகமா அவைங்க கன்னோட வெளிய வரும்போது, நல்ல வேளையா சாரா ஒளிஞ்சுப்பா. டாக்குமெண்ட்டும் கிடைக்காதனால, அவைங்க அங்கிருந்து வேக வேகமா போயிடுவாய்ங்க. அவைங்க போனதுக்கு அப்புறமா மொத்த குடும்பமும் உள்ள வந்து பார்த்தா ரத்தமா கிடக்கும் வீடெல்லாம். ஆனா நாய் அங்க இருக்காது. இந்த குடும்பத்துக்கு இப்போ என்ன நடக்குது? எதுக்காக நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் எல்லாத்துக்கும் புரியும். அந்த நிலத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு. அத அந்த கம்பெனிக்காரவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்றது தான். அதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த கம்பெனியோட ஓனர் இருக்காரு இல்லையா? அவர்தான் சாராவோட வீட்டுக்கு அந்த ஆளுங்களை எல்லாம் கன்னோட அனுப்பியிருப்பாரு போல. அவரு ஏன்டா டாக்குமெண்ட்ட எடுக்காம வந்தீங்கன்னு அவங்கள போட்டு திட்டிக்கிட்டு இருப்பாரு. நம்ம சாராவும் அவளோட குடும்பமும் கெஸ் பண்ண மாதிரி அந்த கம்பெனி ஓனர் அந்த இடத்துல ஆயில கண்டுபிடிச்சிட்டாரு போல. எப்படியாவது அந்த நிலத்த நம்ம சாரா கிட்ட இருந்து அபகரிக்கணும்ன்றதுக்காக தான் மனுஷன் இவ்ளோ வேலையும் பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் மறுநாள் காலையில தொலைஞ்சு போன நாய் தேடி நம்ம சாரா அங்க இங்கன்னு சுத்திட்டு இருப்பா. அப்போ ஒரு இடத்துல இவளுக்கு அந்த நாயோட கழுத்துல மாட்டியிருந்த பெல்ட் மட்டும் கிடைக்கும். அதுவும் ரத்த கரையோட. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் தேடி போனா அங்க ஒரு ஆயில் கேம்ப் இருக்கும். அங்கேயும் போய் நாய தேடிட்டு இருப்பா. பார்த்தா அங்க நம்ம ஹீரோ இருப்பாரு. காஃபி ஷாப்ல இவளுக்கு ஜூஸ் வாங்கி குடுத்திருப்பாரு இல்லையா? அவர்தான். அவர பார்த்ததும் இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். அவர்கிட்ட போய் பேசும்போது, நம்ம ஹீரோவுக்கு முதல்ல சாராவ ஞாபகத்திலே இருக்காது. அப்புறம் அந்த காஃபி ஷாப்ல நடந்தது எல்லாத்தையும் சொன்னதும், அவருக்கும் ஞாபகம் வந்துரும் நம்ம சாராவ. பொதுவா நம்ம ஹீரோ பூமிக்கு அடியில இருக்க தங்கம், வெள்ளி, எண்ணெய்ன்னு எல்லா பொக்கிஷங்களையும் தோண்டி எடுக்கிறவர். அத கேட்டதும் அவளுக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். என்கிட்டயும் ஒரு நிலம் இருக்கு. அதுல என்ன இருக்கு நீங்க வந்து தோண்டி எடுக்க முடியுமான்னு கேட்பா. ஆனா சின்ன பிள்ளை சொல்றத அவர் விளையாட்டுத்தனமா எடுத்துக்கிட்டு ஜோக் பண்ணுவாரு. இவளுக்கு உடனே கொஞ்சம் கோபம் வந்துரும். நான் உங்ககிட்ட பார்ட்னர்ஷிப் போடலான்னு கேட்டா, நீங்க என்ன சின்ன பிள்ளை மாதிரி ட்ரீட் பண்றீங்கன்னு கோவமா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. அப்புறம் நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் வேக வேகமா ஓடி வந்து, "இத பாரு தப்பா எடுத்துக்காத. எங்களுக்கு எண்ணெய் எடுக்க தெரியும் தான். ஆனா எங்க கிட்ட எந்த ஒரு எக்யூப்மென்ட்டும் கிடையாது. அதெல்லாம் வாங்குறதுக்கு காசும் கிடையாதுன்னு" சொல்லுவாங்க. ஆனா நம்ம சாரா ரொம்ப சந்தோஷமா, "என்கிட்ட எல்லாமே இருக்கு. ஏற்கனவே கான்ட்ராக்ட் போட்ட கம்பெனிக்காரங்க எல்லாத்தையும் அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்கன்னும். அவங்களோட அந்த லீஸ் கூட முடிஞ்சிருச்சு. அதனால நீங்க வந்து மறுபடியும் எண்ணெய் எடுக்க முயற்சி பண்ணி பார்க்கலான்னு" சொல்றா. அப்புறம் அந்த கம்பெனிய பத்தியும் அடுத்தடுத்து நடந்த விஷயத்த பத்தியும் சொல்லுவா. இதெல்லாம் கேட்டதுமே நம்ம ஹீரோவுக்கும் அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்குமோன்னு சந்தேகமா தான் இருக்கு. அதனால உடனே ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் நம்ம சாரா கூட அந்த இடத்த வந்து பாப்பாங்க. பார்த்தா அந்த இடத்துல இவங்க நினைச்சு பார்க்காத எக்யூப்மெண்ட்லாம் இருக்கும். அத பார்த்ததும் இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடும். அடுத்து தொடர்ந்து அதுல இருந்து எண்ணெய் எடுக்கிற வேலையையும் நம்ம ஹீரோ ஆரம்பிச்சிருவாருங்க. அதுக்கு சாராவும் அவளோட மொத்த குடும்பமும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த இடத்துக்கு சாரா சாயில்னு பேரு வச்சு போர்டு கூட மாட்டிருவாங்க. ஏற்கனவே பழைய கம்பெனிக்காரங்க அந்த இடத்துல 1000 அடி வரைக்கும் ஓட்ட போட்டிருப்பாங்க. ஆனா என்ன கிடைக்கல இல்லையா? அதுக்கடுத்து தொடர்ந்து நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் அந்த இடத்த தோண்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படி வேலை நல்லா போயிட்டு இருக்கும்போது, ஒரு நாள் பார்த்தா அந்த பழைய கம்பெனியோட ஓனர் ஆளுங்கள கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்து பிரச்சனை பண்ணுவாரு. நம்ம ஹீரோவும் கன்னோட போயி பதிலுக்கு பிரச்சனை பண்ணா, இந்த இடத்தோட லீஸ் எனக்கு முடியல. இது எல்லாம் என்னோட இடம்னு சொல்றாரு. சாராவும் சண்டைக்கு போவா இது என்னோட இடம்னு. அவரும் எனக்கு எழுதி கொடுத்த லீஸ் முடியலன்னு பேப்பர் எல்லாம் நீட்டி பாப்பாரு. அத வாங்கி படிச்சு பார்த்துட்டு, இல்ல ஏற்கனவே தேதி எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க அந்த தேதிய மாத்தி அழிச்சு எழுதியிருக்கீங்கன்னு சாரா
சாரா சண்டை போட்டுட்டு இருப்பா. இப்படி மாறி மாறி எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு வழியா அந்த கம்பெனி ஓனரும் இந்த இடத்துக்கு நான் உனக்கு $3000 மேல தரேன்மா. இந்த இடத்த எனக்கே குடுத்துருன்னு கேக்குறாரு. ஆனா அந்த குட்டி பொண்ணு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா என்னோட பத்திரத்த திருடுறதுக்காக என் வீட்டுக்கு ஆள் அனுப்பி வச்சீங்க. என் நாய வேற கொன்னுட்டீங்க. உங்களுக்கு கண்டிப்பா என்னோட இடத்த குடுக்கவே மாட்டேன்னு மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லிருவா. அப்புறம் அவரும் வேற வழி இல்லாம ஆளுங்கள கூட்டிட்டு கிளம்பி போயிடுவாரு. மறுபடியும் நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க எக்ஸ்ட்ரா 500 அடி தோண்டிட்டாங்க. ஆனா இன்னும் ஆயில் வந்த பாடில்ல. எல்லா வேலையும் நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் மிஷின் வேலைய காட்ட ஆரம்பிச்சுரும். அந்த இடமே மொத்தமா வெடிச்சு சிதற மாரி ஒரு பெரிய சத்தம் குடுத்து மிஷினும் நிண்டு போயிரும். இத மத்தவங்க யாரும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. பொதுவா இந்த மாரி நடந்தா சரி பண்ண முடியாம சில இடத்துல அந்த எண்ணெய் கிணற அப்படியே விட்டுருவாங்களாம். இத கேட்டதும் சாராவுக்கு பக்குன்னு இருக்கும். இல்ல ஏதாவது வழி இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க இத இப்படியே விடக்கூடாதுன்னு அவளும் சொல்லிக்கிட்டே இருப்பா. ஹீரோவோட ஃப்ரெண்டு கூட நம்ம 1500 அடி வரையும் தோண்டிட்டோம். உள்ளுக்குள்ள வெடி மருந்த வச்சு வெடிச்சு பார்த்தா என்ன? உள்ள ஒரு வேளை எண்ணெய் இருந்தா அது மொத்தமா வெளிய வரும்னு சொல்லுவாரு. அப்படி பண்ணா மொத்த ஆயிலும் வெளில வந்துரும். அது ரொம்ப ரிஸ்கியான வேலை. அதெல்லாம் வேண்டான்னு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. இந்த பிரச்சனைய சரி பண்ண என்ன பண்ணலாம்? ஏது பண்ணலான்றதுல மாறி மாறி ஹீரோவும் ஃப்ரெண்டும் சண்டை வேற போட்டுப்பாங்க. அப்புறம் ஹீரோ ஃபைனலா ஒரு ஐடியா சொல்றாரு. ஏதோ வால் ஹூக்ன்னு ஒரு டூல் இருக்காமா. அத மட்டும் வாங்கி நம்ம உள்ள மாட்டிட்டோம்னா இந்த பிரச்சனைய சரி பண்ணிடலாம்னு சொல்லுவாரு. ஆனா அத வாங்குறதுக்கு அதிக பணம் வேணும். இப்போ நம்ம சாரா கிட்டயும் சரி, ஹீரோ கிட்டயும் சுத்தமா பணமே கிடையாது. சரின்னு அந்த டூல வாங்குறதுக்காக பேங்க்ல லோனுக்கு அப்ளை பண்ணலாம்னு நம்ம ஹீரோ ஐடியா பண்ணுவான். ஆனா சும்மா எப்படி லோன் கிடைக்கும்? ஒருவேளை இந்த நிலத்துல என்ன இருக்குன்றத ப்ரூவ் பண்ணிட்டோம்னா, அப்போ கண்டிப்பா பேங்க் லோன் குடுக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்காக அந்த வேலையில நம்ம ஹீரோ இறங்குவாரு. 1500 அடி தோண்டுனாங்க இல்லையா? அதுலருந்து சாம்பிள கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போயி, அதுல என்ன இருக்குன்னு டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு நம்ம ஹீரோவும், சாராவும் போவாங்க. அங்க இத டெஸ்ட் பண்ண சில மணி நேரம் ஆகும். வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க. ஆனா நம்ம சாரா ஒரு கருப்பினத்த சேர்ந்த பெண்ணுன்றதுனால, அந்த ஆபீஸ்க்குள்ள கூட வெயிட் பண்ண விட மாட்டாங்க. வெளில போய் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிருவாங்க. நம்ம ஹீரோ ஆனா மத்த வெள்ளைக்காரங்க மாரி இருக்க மாட்டான். ரொம்ப ஈக்குவலா தான் நம்ம சாரா கிட்ட பழகுவான். ரொம்ப நேரமா வெளில 2 பேரும் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா உள்ள போய் சாம்பிள் என்னாச்சுன்னு கேட்டா, டெஸ்ட் பண்ணவன் ரிசல்ட்டையும் சொல்லுவான். நீங்க கொண்டு வந்தது நல்ல சாம்பிள் தான். இதுல என்ன இருக்குதான். ஆனா ரொம்ப கம்மியா இருக்கு. அதிகமா இதுல உப்பு தண்ணி தான் கலந்திருக்குன்னு சொல்றான். இத கேட்டதும் சாராவுக்கும் ஹீரோவுக்கும் மனசு நொறுங்கியே போயிரும். இத வச்சு கண்டிப்பா நீங்க பணம் எல்லாம் சம்பாதிக்க முடியாது. அப்படியே நீங்க என்ன எடுக்கணும்னு நினைச்சாலும் ஏதோ கொஞ்சம் நஞ்சம் கிடைக்கலாம். ஆனா இதுக்கு நீங்க இன்னும் பல ஆயிரம் அடிய தோண்டி ஆகணும்னு சொல்றான். இதனால நம்ம சாராவும் ஹீரோவும் ரொம்ப சோகமா அங்க இருந்து வெளியில வந்துருவாங்க. ஆனா நம்ம ஹீரோ இன்னும் சில மணி நேரம் சாராவோட வெளியில வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. சாராவுக்கு ஏன் எதுக்குன்னு ஒண்ணுமே புரியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இவங்க குடுத்த சாம்பிள ஒருத்தன் டெஸ்ட் பண்ணான் இல்லையா? அவன் அந்த சாம்பிள எடுத்துக்கிட்டு வெளியில வருவான். நம்ம ஹீரோவும் அந்த நேரத்துல போய் அவன கொத்தா புடிச்சிருவான். எங்கடா எங்க எடுத்துட்டு போற எங்க சாம்பிள்ன்னு போய் அடி அடின்னு அடிப்பான். ஏன்னா ஹீரோவுக்கு ஆரம்பத்துல இருந்து இவன் மேல ஒரு டவுட் இருந்திருக்கும். அப்பதான் அந்த பயலும் எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிப்பான். ஏற்கனவே சாரா கிட்ட ஒரு கம்பெனிக்காரவங்க அக்ரீமெண்ட் போட்டாங்க இல்லையா? அவங்களோட ஆளுதான் இவன். ஏதாவது என்ன இருக்கக்கூடிய சாம்பிள் வந்தா அவங்க கிட்ட கொண்டு வர சொல்லி எனக்கு பணம் குடுத்திருக்காங்க. அதனால தான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் அவன அடி அடின்னு அடிச்சுட்டு அந்த சாம்பிளையும் புடுங்கிட்டு வந்துருவாரு. அடுத்து இதுல என்னதான் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக ஹீரோ நம்ம சாராவ ரொம்ப தூரத்துல இருக்க ஒரு டவுனுக்கு கூட்டிட்டு போவாரு. அங்க ஒரு வயசானவர் இருக்காராமா. அவர் கண்டிப்பா தெளிவா இதுல இருக்கிறத எல்லாத்தையும் நமக்கு சொல்லுவாருன்னு சொல்லி அங்க போயிட்டு இருக்காங்க 2 பேரும். அங்க போனா அவரும் ஒரு கருப்பினத்தவர் தான். அவர்கிட்ட இந்த சாம்பிள டெஸ்ட் பண்ண குடுத்துட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவுக்கு அவர் ஒரு வேள ஏதாவது ஒரு எண்ணெய் கம்பெனிக்காரனுக்கு வேலை பார்க்கறானோன்னு டவுட் இருக்கும். நேரடியாவே கேட்டுருவான். ஆனா அவர் அப்படிலாம் கிடையாதுப்பா. நான் ஒரு தனியான ஆளு. அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப நேர்மையான ஆளுன்னு சொல்லி அந்த சாம்பிளையும் டெஸ்ட் பண்ணுவாரு. சில மணி நேரங்கள்ல அத டெஸ்ட் பண்ணிட்டு மனுஷன் அசந்து போயிருவாரு. நம்ம ஹீரோவும் சாராவும் ஓடி போய் என்னன்னு கேட்டா, இதுவரைக்கும் இந்த மாரி ஒரு பொருள அவர் கண்டுபிடிச்சதே இல்லையாமா. அப்படி அதுல என்னதான் இருக்குன்னா, ரொம்ப பியூரான லைட்டான க்ரூட் ஆயில் இதுன்னு சொல்றாரு. சொல்லப்போனா இந்த ஒக்லஹோமா ஸ்டேட்லயே உன்கிட்ட தான் ரொம்ப பியூரான க்ரூட் ஆயில் உள்ள நிலம் இருக்குன்னு சொல்லுவாரு. இத கேட்டதும் அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹீரோலாம் சந்தோஷத்துல துள்ளி குதிப்பான். இந்த சாம்பிள வச்சு நான் அடிச்சு சொல்றேன். கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு எண்ணெய் கடலே இருக்கும்னு சொல்றாரு. அந்த குட்டி பொண்ணுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும் இத கேட்டதும். அப்புறம் நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் சேர்ந்து எப்படியாவது இந்த நிலத்துல இருந்து அந்த எண்ணெயை எடுத்தே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கு இப்போ பணம் தேவைப்படுது இல்லையா? அதனால பேங்க்ல எல்லாம் போய் நம்ம ஹீரோ லோன் எல்லாம் கேட்டு பார்ப்பான். இந்த சாம்பிளோட ரிப்போர்ட் எல்லாம் கூட குடுத்து பார்ப்பான். ஆனா அந்த நிலத்தோட ஓனர் ஒரு கருப்பின பெண்ணுன்னு தெரிஞ்சதுனால அவங்க லோன் குடுக்கவே மாட்டாங்க. நம்ம ஹீரோவுக்கும் இப்ப பணம் ஏற்பாடு பண்ண என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்புறம் நம்ம ஆளுக்கு ஒரு ஐடியா வரும். நம்ம ஹீரோ
சில நேரங்கள்ல பல பொண்ணுங்கள டேட் பண்றவரு. அதனால அந்த பொண்ணுங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லி ஒவ்வொருத்தரையா காஃபி ஷாப்க்கு வர சொல்லி பணம் எல்லாம் கேட்டுட்டு இருப்பான். நம்ம சாராவும் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு வெளியிலேயே உட்கார்ந்திருப்பா. ஏன்னா அந்த காஃபி ஷாப்க்குள்ள போறதுக்கு அவளுக்கு அனுமதி கிடையாது இல்லையா? அவளும் பொறுத்து பொறுத்து பாப்பா. பொறுமை இழந்து போயி ஒரு பொண்ணுகிட்ட அவன் பேசிட்டு இருக்கும்போதே வேக வேகமா அந்த காஃபி ஷாப்க்குள்ள போயி நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லுவா. எங்களுக்கு அந்த எண்ணெய் கிணற தோண்டணும்னா அதுக்கு நெறைய பணம் தேவைப்படுது. உங்களால குடுக்க முடியுமா? நீங்க வேணா ஒரு பார்ட்னரா இருந்துக்கோங்கன்னு சொல்லுவா. அந்த பொண்ணுக்கு இவ பேசினது ரொம்ப புடிச்சு போனதுனால பணம் குடுக்குறேன்னு ஓகே சொல்லிட்டாங்க. அடுத்து அந்த பணத்த வாங்கி தேவைப்படுற டூல எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வாங்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ எங்க போனாலும் என்ன வாங்குனாலும் எல்லா இடத்துலயும் சாரா கூடவே இருப்பா. அப்போ இந்த டூல்ஸ் எல்லாம் வாங்குற இடத்துல அத விக்கிறவனும் நீ ஒரு வெள்ளைக்காரனா இருந்துகிட்டு இப்படி கருப்பினத்த சேர்ந்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றியேன்னு ரொம்ப கேவலமா திட்டிருவான் நம்ம ஹீரோவ. அதனால அவன் கோவத்துல அவன போட்டு அடி அடின்னு அடிக்க எல்லாத்தையும் நம்ம சாரா பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறா. யாரு என்னன்னே தெரியாது. ஆனாலும் நமக்காக இவ்ளோ ஹெல்ப் பண்றாரேன்னு சாராவுக்கு ஹீரோ மேல ரொம்ப மரியாதையே வந்துரும். அப்புறம் அதெல்லாம் வாங்கிட்டு இவங்க வீட்டுக்கு வந்தா, வீட்ல யாரோ 2 பேர் ஏற்கனவே வந்து நிப்பாங்க. சாரா வந்ததும் அவள அவங்க அம்மா வேக வேகமா வீட்டுக்குள்ள வேற கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஆனா ஒண்ணும் புரியாது. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டா, வந்தது ஒரு வெள்ளைக்கார அம்மா. அவங்க பொதுவா இந்த கருப்பினத்த சேர்ந்தவங்களோட உரிமைக்காகலாம் போராடுறவங்க. அவங்க ரொம்ப நல்லவங்களும் கூட. அவங்க தான் என்ன நடந்ததுன்றத நம்ம ஹீரோவுக்கு சொல்லுவாங்க. அந்த ஊர்லயே இதே மாதிரி என்ன வளம் உள்ள நிலம் 2 சின்ன பசங்களுக்கு இருந்துச்சாமா. கவர்மெண்ட் இதே மாரி அவங்களுக்கும் குடுத்திருக்காங்க. அவங்களும் கருப்பினத்த சேர்ந்தவங்க தான். அவங்கள யாரோ வீடு புகுந்து கொலை பண்ணிட்டாங்களாம் அந்த நிலத்த அடையணுன்றதுக்காக. இத கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ஷாக்கு. ஏன்னா சாரா கிட்டயும் அந்த மாரி ஒரு நிலம் இப்ப இருக்கு இல்லையா? இந்த விஷயம் தெரிஞ்சா இவளுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு அவன் ரொம்பவே பயப்படுவான். சாராவோட அம்மாவுக்கு கூட மகளோட இந்த பொக்கிஷமான நிலத்தினால அவ உயிருக்கே பெரிய ஆபத்து வந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. மறுநாள் காலையில இருந்து நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் புதுசா வாங்கிட்டு வந்த டூல எல்லாம் வச்சு மறுபடியும் அந்த மிஷின்ஸ் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி ட்ரில் பண்ணவும் ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மிஷின் பழையபடி ஓடவும் ஆரம்பிக்குது. அத பார்த்து எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க அதே நேரத்துல திடீர்னு கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் அது ரிப்பேரா போயிருங்க. இதனால எல்லாரும் ரொம்பவே அப்செட் ஆயிருவாங்க. இந்த பக்கம் இப்படி ஒரு கூத்து நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு வண்டி வண்டியா ஆளுங்க வருவாங்க. வேற யாரு அந்த எண்ணெய் கம்பெனியோட முதலாளி தான். அது மட்டும் இல்லாம அவர் கூட நெறைய பேர் கன்னோட வருவாங்க. இத பார்த்து சாராவும் மத்தவங்களும் ரொம்பவே பயப்படுவாங்க. ஆனா நம்ம ஹீரோ தான் சாராவ அங்கேயே நிக்க சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் பேசுவாரு. அவங்க சார்பா ஒரு வக்கீல் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுவாரு. அவங்க இப்ப எதுக்காக வந்திருக்காங்கன்னா, சாரா அந்த எண்ணெய் கம்பெனிக்கு லீஸுக்கு எழுதி குடுத்தா இல்லையா? அந்த தேதி முடியறதுக்குள்ளேயே அந்த பொண்ணு இந்த கம்பெனிய இங்க இருந்து தொரத்தி அடிச்சிருச்சாமா. அதனால அந்த கம்பெனி நம்ம சாரா மேல கோர்ட்ல கேஸ போட போறாங்களாம். இதையெல்லாம் கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு சிரிப்பா வரும். என்ன சொன்னீங்க? ஒரு 11 வயசு சின்ன பொண்ணு உங்க கம்பெனி ஆளுங்கள எல்லாம் இங்க இருந்து தொரத்தி அடிச்சுட்டா. புழுகுறதுக்கு ஒரு எல்லை வேணான்னு கேட்பான். வந்த வக்கீல் கூட, "ஆமா சார். நாங்க சொல்றதெல்லாம் உண்மதான். கோர்ட்ல இந்த பொண்ணு மேல கேஸ போட்டு, இந்த நிலத்த கண்டிப்பா நாங்க எடுத்துப்போம். அது மட்டும் இல்லாம, எங்களோட இந்த எக்யூப்மெண்ட்ட வச்சு தானே நீங்க மறுபடியும் ட்ரில் பண்ணிட்டு இருக்கீங்க. அதையும் நாங்க எடுத்துட்டு போயிருவோம்னு சொல்லிட்டு இருப்பாரு. இத கேட்டதும் சாரா ரொம்பவே பயந்துடுவா. எல்லாமே முடிஞ்சு போயிடுமோன்னு அவளுக்கு ரொம்பவே பயமா இருக்கும். ஆனாலும் நம்ம ஹீரோ அவளுக்கு சமாதானம் சொல்லிட்டு, அந்த ஓனர் கிட்ட போய் பேசலான்னு போவான். ஆனா கார் கிட்ட போனதுமே, ஓனரோட ஆளுங்கலாம் நம்ம ஹீரோவ போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ இல்லன்னா, எப்பவோ இந்த குட்டி பொண்ணு கிட்ட இருந்து இந்த நிலத்த அவைங்க ஆட்டை போட்டிருப்பாய்ங்க. நம்ம ஹீரோ சப்போர்ட்டா இருக்கிறதுனால தான் அவங்களால இதையெல்லாம் இப்ப வரையும் செய்ய முடியல. அந்த கடுப்புல தான் நம்ம ஹீரோவ போட்டு அடிப்பாங்க. அப்புறம் அவனும் பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அவன உட்கார வச்சு அந்த ஓனர் பேசவும் ஆரம்பிப்பாரு. "இத பாரு, நான் மட்டும் அந்த பொண்ணு மேல கோர்ட்டு கேஸ்ன்னு போட்டேன்னு வச்சுக்கோயேன், ரொம்ப ஈஸியா ஜெயிச்சுடுவேன். அந்த பொண்ணுக்கும் வேண்டாம், எனக்கும் வேண்டாம். ஒழுங்கா நீயே எப்படியாவது இந்த நிலத்த அந்த பொண்ணுகிட்ட இருந்து எனக்கு வாங்கி குடுத்துருன்னு" கேட்பாரு. இதெல்லாம் கேட்கும்போது நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ஆத்திரமா வரும். ஆனாலும் ஏற்கனவே 2, 3 பிள்ளைங்கள நிலத்துக்காக கொலை பண்ணாங்க இல்லையா? அதெல்லாம் நெனச்சு பார்க்கும்போது சாராவ நெனச்சு அவருக்கு கொஞ்சம் வருத்தமா வேற இருக்கு. அப்புறம் அந்த ஓனர் நம்ம ஹீரோ கிட்டயும் ஒரு டீல போடுவாரு. நம்ம சாரா வாழ்ந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்துல ஒக்லஹோமா ஸ்டேட்ல கருப்பினத்தவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அவங்க சார்பா கோர்ட்டு கேஸ்ன்னு வாதாடுறதுக்கும் அவங்கள பாதுகாக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒயிட் கார்டியன்ஸ்னு ஒரு சிலர் இருப்பாங்களாம். அதாவது வெள்ளைக்காரங்க அவங்க சார்பா பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து முடிச்சு வைப்பாங்களாம். பேசாம அந்த பொண்ணு கிட்ட இந்த டாக்குமெண்ட்ல சைன வாங்கி அந்த பொண்ணோட கார்டியனா மாறிடு. அப்படி ஒருவேளை நீ மாறிட்டனா இந்த நிலத்து மேல உனக்கு அதிகபட்ச உரிமை வந்துரும். அப்புறம் அந்த பொண்ணெல்லாம் என்கிட்ட சைன் போட்டு விக்கணும்னு அவசியம் இல்ல. நீயே இந்த நிலத்த என்கிட்ட வித்துக்கலாம். நான் உனக்கும் பணம் தரேன்னு அந்த ஓனர் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு டீல போடுவாரு. உனக்கும் இதுல அதிக பணம் கிடைக்கும். கண்டிப்பா நீயும் பணக்காரன் ஆயிடலாம்னு அந்த ஓனர் சொல்லுவாரு. ஆனா நம்ம ஹீரோவுக்கு ஒத்துக்கலாமா வேண்டாமான்னு ஒண்ணும் புரியல. ஆனா இப்போதைக்கு எதுவுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்பி வந்துடுவான். அப்புறம் அந்த ஆளுங்களும் கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறமா இங்க சாராவோட அம்மாவோ ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அந்த எண்ணெய் கம்பெனியோட முதலாளி டிசைனா பிரச்சனை குடுத்துட்டு இருக்காரு இல்லையா? அதனால பொண்ணு சேஃப்டியா இருந்தா மட்டும் போதும். பேசாம இந்த நிலத்த அவங்க
மத்தவங்களுக்கே குடுத்துறலான்ற மாரி புலம்புவாங்க. ஆனா சாரா, "இல்லம்மா வேண்டாம். இது என்னோட இடம். இத நான் தான் வச்சிருப்பேன்னு" பிடிவாதமா ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பா. இத எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ யோசிச்சு பாப்பாரு. அப்புறம் நம்ம சாராவோட குடும்பம் அங்க இல்லாத சமயத்துல ஃப்ரெண்டுக்காரன் கிட்ட இந்த பணக்கார முதலாளி சொன்ன டீல பத்தியும் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா ஃப்ரெண்டுக்கு இந்த டீல் சுத்தமா புடிக்காது. "வேணாம்டா, அந்த குட்டி பொண்ணு பாவம். நீ மட்டும் அந்த பணக்கார முதலாளிங்க பக்கம் சேர்ந்துட்டேன்னு வச்சுக்கோ, அந்த பொண்ணுக்கு அப்புறம் ஒண்ணுமே கிடைக்காம போயிரும்னு" சொல்லுவாரு. ஆனா ஹீரோவுக்கு அந்த எண்ணெய் கம்பெனியோட முதலாளி சொன்ன டீல் நல்லபடியா படுது போல. ஏன்னா இங்க ஆல்ரெடி இந்த மிஷின் வேற ரிப்பேர் ஆயிக்கிட்டே இருக்கு. எக்கச்சக்க காச போட்டு இப்பதான் ரிப்பேர் பண்ணாங்க. ஆனா மறுபடியும் ஓடாம நிக்குது. இவங்களால மறுபடியும் இத ஓட வச்சு அதுக்குள்ள இருக்க எண்ணெய எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான். அந்த எண்ணெய் கம்பெனியோட முதலாளி விட ரொம்ப மோசமானவனா இருக்கான். சாராவ ஒருவேளை கொன்னாலும் கொன்னுபுடுவான். அவளையும் வேற காப்பாத்தியாகணும். சாரா கருப்பினத்த சேர்ந்த பெண்ணுன்றதுனால என்னதான் அவளோட நிலத்துல ரொம்ப வளமான ஒரு எண்ணெய் இருந்தா கூட கண்டிப்பா இந்த நாட்டுல இருக்க வெள்ளைக்காரங்க அதை எடுக்கவே விட மாட்டாங்க. அதுவும் நம்ம ஹீரோவுக்கு நல்லா புரியுது. எதுக்கு நம்ம இவ்ளோ பிரச்சனைய சமாளிக்கணும்? அந்த பணக்கார முதலாளியோட ஒத்து போயிட்டா கிடைக்கிற பணத்துல நாமளும் கொஞ்சம் வசதியாகலாம். சாராவுக்கும் கொஞ்சம் குடுக்கலான்னு நம்ம ஹீரோ நெனைக்கிறாரு. ஏன்னா அவங்க அம்மா கூட இந்த நிலத்த பேசாம அவங்களே எடுத்துட்டு போயிட்டும்னு வார்த்தை விட்டாங்க இல்லையா? அதனால நம்ம ஹீரோவும் இந்த முடிவுக்கு வந்துட்டாரு. ஆனா ஃப்ரெண்டுக்காரன் வேண்டாம் வேண்டான்னு தான் சொல்லிட்டு இருப்பான் கடைசி வரைக்கும். இவ்ளோ பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கும்போது சாராவும் அவளோட குடும்பமும் வீட்டுக்கு வந்து பார்த்தா, அவங்களோட தொலைஞ்சு போன நாய் இருக்கு இல்லையா? குண்டடிபட்டு செத்து போச்சுன்னு நெனச்சிருப்பாங்களே, அது திடீர்னு நல்லபடியா வீட்ல வந்து நிக்கும். அத பார்த்ததும் அந்த மொத்த குடும்பத்துக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். நாய் இப்படி உயிரோட திரும்பி வந்தது சாராவோட அம்மாவுக்கு ஒரு நல்ல சகுனம் மாரி தெரியுது. நைட் எல்லாம் நம்ம சாரா அந்த நாய கொஞ்சிக்கிட்டே இருப்பா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் அந்த குடும்பம் பழையபடி கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க. அப்புறம் மறுநாள் காலையிலேயே நம்ம ஹீரோவ சாராவுக்கு கார்டியனா போடுறதுக்கான அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் சாரா வீட்ல நிப்பாரு. அவங்க கிட்ட சைன கேட்டு. அத படிச்சு பார்த்துட்டு நம்ம சாராவும் ஒருவேளை நான் இதுல கையெழுத்து போட்டுட்டேன்னா, அப்புறம் என்னோட லைஃப்க்கு நீங்க தானே பாஸ்ன்னு நம்ம ஹீரோவ பார்த்து கேட்பா. அதுல அவளுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. ஏன் பேசாம என் அம்மா அப்பாவே எனக்கு கார்டியனா இருந்தா என்னன்னு கேட்பா. அப்பாவும் சாரா கிட்ட எடுத்து சொல்வாரு. நம்ம வாழ்ற இந்த ஸ்டேட்ல வெள்ளைக்காரவங்களுக்கும், கருப்பினத்தவர்களுக்கும் வேற வேற சட்டம் இருக்குமா? இந்த ஸ்டேட்டோட சட்டப்படி கோர்ட்டு கேஸ்ன்னு போனா வாதாடுறதுக்கு நமக்காக ஒரு வெள்ளைக்கார கார்டியன் வேணும். ஹீரோ சொல்றது கரெக்ட் தான்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால வேற வழி இல்லாம அவளும் அப்பா அம்மா சம்மதத்தோட ஹீரோவ கார்டியனா ஏத்து கையெழுத்தும் போட்டு குடுத்துருவா. அவளுக்கும் அவளோட குடும்பத்துக்கும் நம்ம ஹீரோ மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கும். கண்டிப்பா ஹீரோ நம்மள பாதுகாப்பாருன்னு அந்த பொண்ணு ரொம்பவே நம்பிக்கை வச்சுதான் கையெழுத்து போட்டு குடுப்பா. ஹீரோவோட இன்னொரு பிளான் எல்லாம் அவளுக்கு எதுவுமே தெரியாது பாவம். நம்ம ஹீரோவும் கையெழுத்த வாங்கிட்டு ஹீரோவ கார்டியனா அப்பாயிண்ட் பண்றதுக்கு கோர்ட் தான் தீர்ப்பு சொல்லணும். சோ அதுக்காக நம்ம கோர்ட்டுக்கு போய் ஹியரிங் எல்லாம் அட்டெண்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அப்புறம் அந்த இடத்துல சீன கட் பண்ணி நம்ம சாராவும் அவளோட குடும்பமும் கோர்ட்டுக்கு போற அந்த சீனை நமக்கு காட்டுவாங்க. அன்னைக்கு பார்த்தா நிறைய கருப்பினத்தவர்கள் அந்த சட்டத்துக்கு எதிரா கோர்ட்டுக்கு வெளியில போராடிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம சாராவும் அவளோட பிரச்சனையும் இதுக்குள்ள அமெரிக்கா முழுக்க ஃபேமஸ் ஆயிடுச்சு. எல்லா நியூஸ் பேப்பர்லயும் சாராவ பத்தியும் அவளோட நிலத்த பத்தியும் தான் எழுதி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம சாரா ஃபேமஸ் ஆயிட்டா. அது மட்டும் இல்லாம கருப்பினத்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் வெள்ளைக்காரவங்கள அவங்களுக்கு கார்டியனா போடுறாங்க. ஆனா அப்படி நியமிக்கப்பட்ட பல கார்டியன்ஸ் கருப்பினத்தவங்கிட்ட இருந்து அவங்கள நிலத்தையும் அவங்களோட வளத்தையும் ஆட்டை போட்டாங்களாமா. அதனாலதான் இந்த சட்டத்துக்கு எதிரா நிறைய பேர் அங்க போராடிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவுல சாராவும் அவளோட மொத்த குடும்பமும் கோர்ட்டுக்குள்ள போவாங்க. அங்க உள்ள ஜட்ஜும் நம்ம சாராவோட பேரை சொன்னதும் அந்த குட்டி பொண்ணு ரொம்ப கான்பிடென்ட்டா அவர் முன்னாடி போய் பேசுவா. அவள பத்தியும் அவளோட நிலத்த பத்தியும் பேசுவா. ஏன் எனக்கு என் அம்மா அப்பாவே கார்டியனா இருக்க கூடாது? தேவையில்லாம ஒரு வெள்ளைக்காரர் ஏன் எனக்கு கார்டியனா இருக்கணும்? எதுக்காக இப்படி ஒரு சட்டத்த என் மக்களுக்காக போட்டு வச்சிருக்கீங்கன்னு ரொம்ப துணிச்சலா பேசுவா. அவ பேச பேச அங்க இருந்த கருப்பினத்தை சேர்ந்தவங்கலாம் அவ சொல்றதா சரி சரின்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. அவளோட அம்மா கூட தலைய குனியாம தலைய நிமிர்ந்து பேசுன்னு சைகை எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா சாராவோட இந்த கான்பிடென்ட்டான பேச்சை எல்லாம் கேட்ட ஜட்ஜும், உன் அம்மா அப்பா உன்னை இப்படி பேச சொல்லி கூட்டிட்டு வந்தாங்களான்னு கேட்பாரு. என் அம்மா அப்பா பேச சொன்னாங்க தான். ஆனா உண்மைய பேச சொன்னாங்க. அதத்தான் நான் இப்போ உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன்னு அந்த குட்டி பொண்ணு பதில் சொல்லுவா. ஆனா எல்லாத்தையும் கேட்ட அந்த ஜட்ஜும் கடைசியா நம்ம ஹீரோவே சாராவுக்கு கார்டியனா இருக்கட்டும்னு தீர்ப்பு சொல்லிட்டு போயிடுவாரு. கோர்ட்ல இதெல்லாம் தான் நடக்கும்னு அவளுக்கும் அவளோட குடும்பத்துக்கும் நல்லா தெரியும். ஆனா தான் இனத்தை சேர்ந்த மக்களோட கருத்தை அந்த இடத்துல முன்வைக்கணும்ன்றதுக்காக தான் அவ அவ்வளவு போல்டா பேசியிருப்பா. அப்புறம் கோர்ட்டை விட்டு எல்லாரும் வெளியில வந்ததுக்கு அப்புறமா நம்ம சாராவோட குடும்பம் ஹீரோவை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கூடவே கருப்பினத்தை சேர்ந்தவங்களுக்காக நல்லது பண்றதுக்கு ஒரு வெள்ளைக்காரமா இருப்பாங்க இல்லையா? அவங்களும் ஹீரோவுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அவன் வந்ததுக்கு அப்புறமா அந்த கார்டியன்ஷிப் பத்தின டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வாங்கி அந்த அம்மா பாக்கும். அவங்களுக்கு சுத்தமா நம்ம ஹீரோ மேல நம்பிக்கையே கிடையாது. அவர அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. இவங்கெல்லாம் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோவ பாக்குறதுக்காக அந்த எண்ணெய் கம்பெனியோட முதலாளியும் அவங்க லாயரும் வந்திருப்பாங்க. ஏன்னா இப்போ இவங்கிட்ட கார்டியன்ஷிப் வந்துச்சு இல்லையா? இப்ப சாராவோட ஒப்புதல் இல்லாமயே நம்ம ஹீரோவால அந்த நிலத்தை என்ன வேணா பண்ண முடியும். அதனாலதான் அவர பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. நம்ம டீல் பேசலாம் வாங்கன்னு சொல்லி அவர கூட்டிட்டு வேற போவாங்க. ஆனா இதை எல்லாத்தையும் நம்ம சாரா பாத்துருவா.
போயிருவா. இத பார்த்ததும் அவளுக்கு செம்ம ஷாக்கா இருக்கும். மத்த வெள்ளைக்காரங்க மாதிரி தான் ஹீரோவும் தன்னை ஏமாத்த போறாரோன்னு அவ வேக வேகமா ஓடி வருவா. நீங்க எதுக்காக அவங்க கூடலாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு கோவமா நம்ம ஹீரோ கிட்ட வந்து கத்துவா. அவரும் உள்ள பிரச்சனை எல்லாத்தையும் எடுத்து சொல்லி நம்ம சாராவுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுவாரு. ஆனா அவ கேட்கவே மாட்டா. நான் உங்கள ரொம்ப நம்புனேன். கடைசில நீங்க இவங்க கூட கூட்டு சேருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லன்னு ரொம்ப வருத்தப்படுவா. ஆனா ஹீரோ என்னென்னமோ பேச வருவாரு. கடைசியா சாரா, "இத பாருங்க உங்களுக்கு புரியுதா இல்லையா? யாரு சொல்றதையும் கேட்காம உங்க மனசு என்ன சொல்லுதோ அத கேளுங்கன்னு" சொல்லிட்டு வேகமா கோவத்துல அங்கிருந்து போயிடுவா. அப்புறம் நம்ம சாராவையும் அவளோட குடும்பத்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விடுறது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் தான். ஆனா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிட்டே வர மாரி தோணிக்கிட்டே இருக்கும். அத சாராவோட அப்பா கிட்ட சொல்லிட்டு, "பார்த்து ஜாக்கிரதையா இருங்கன்னு" எச்சரிக்கை பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புவாரு. அவர் அங்கிருந்து கிளம்பி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் தூரத்துல வண்டியில 2 பேர் கன்னோட மறைஞ்சிருப்பாங்க. அத அவர் பார்த்துட்டு, அவர் வண்டியில இருந்த கன்ன எடுத்துட்டு அவங்களோட சண்டை போடலான்னு போவாரு. ஆனா அதுக்குள்ள அவங்க 2 பேரும் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட ஈவு இரக்கமே இல்லாம சுட்டுருவாங்க. பாவம் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அதே நேரத்துல அவர சுட்ட அந்த கன் சவுண்ட் நம்ம சாராவோட வீடு வரையும் கேட்கும். அத கேட்டதும் அவங்க அம்மா, அப்பாவுக்கு ரொம்ப பயமா போயிடும். அதே நேரத்துல அடுத்து ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிச்சிரும். அதனால வேக வேகமா சாராவையும் அவளோட குட்டி தம்பியையும் பின்பக்கமா ஓட சொல்லிருவாங்க அவங்க அம்மா. அதே நேரத்துல அப்பா உள்ள போய் கன்ன எடுத்துட்டு ரெடியா நிப்பாரு. அம்மாவும் ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு எல்லா பக்கமும் கதவ பூட்டிட்டு உள்ள அமைதியா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே நம்ம சாராவ கொல்றதுக்காக தான் 2 பேர் கன்னோட அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவனுங்க சாராவ தேடி அங்கங்க சுட்டுக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா உள்ள இருந்து சாராவோட அப்பா சுடவும் அவங்களுக்கு பயமா போயிடும். அவங்க கிட்டயும் கன் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்தவங்க பயத்துல ஓடி போயிருவாங்க. அவங்க 2 பேரும் போகும்போது நம்ம ஹீரோ அவங்க 2 பேத்தையும் பாப்பாரு. அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி டவுட்டா இருக்கும். ஆனா பெருசா எதுவும் கண்டுக்க மாட்டாரு. அதே நேரத்துல அந்த வெள்ளைக்காரமா இருக்காங்க இல்லையா? அவங்க அமெரிக்கால அந்த காலகட்டத்துல கருப்பினத்தவர்களுக்காக போராடிக்கிட்டு இருந்த ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டரையும் கூட்டிட்டு வருவாங்க சாராவோட வீட்டுக்கு. அப்ப ஹீரோ அவங்கள பாப்பாரு. நானும் அங்கதான் போறேன். உங்க வண்டியில ஏறிக்கவான்னு சொல்லிட்டு அவங்க வண்டியிலே ஏறிப்பாரு. இவங்க 3 பேரும் இப்போ சாராவோட வீட்டுக்கு போனா, அங்க அம்மாவும் அப்பாவும் கையில கன்னோடையும் கத்தியோடையும் வருவாங்க. அத பார்த்ததும் இவங்க 3 பேத்துக்கு ஷாக்கு. சாரா எங்கன்னு கேட்டா 2 பேர் கன்னோட வந்தானுங்க. அதனால பிள்ளைங்கள தப்பிச்சு ஓட சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்கள வீட்ல விடுறதுக்காக தானே ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்திருப்பாரு. அவர் எங்கன்னு கேட்டா சாராவோட அப்பா அம்மாவுக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா கன் சவுண்ட் தான் கேட்டது. அவங்க யார சுட்டாங்கன்னு இவங்களுக்கு தெரியாது இல்லையா? அதே நேரத்துல நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் அந்த இடம் பூரா தேடிக்கிட்டு இருப்பாரு. தேடி அலைஞ்சதுல ஒரு வழியா அவரோட டெட் பாடியும் நம்ம ஹீரோவுக்கு ஒரு இடத்துல கிடைக்கும். அத பார்த்ததும் மனுஷன் ரொம்ப வேதனையில அழுதுகிட்டு இருப்பாரு. ஃப்ரெண்டுக்கு இப்படி நடக்கும்னு நம்ம ஹீரோ நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க வெள்ளைக்காரமாவோ அடுத்து சாராவ தான் அவங்க கொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டது ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியாது. நான் தான் அந்த கம்பெனிக்காரவங்க கேட்ட டீலுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டேனே, சைன் கூட பண்ணிட்டு வந்தனே, அப்படி இருக்கும்போது எதுக்காக இதையெல்லாம் பண்றாங்கன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் அந்த வெள்ளைக்காரம்மா எல்லா விவரத்தையும் எடுத்து சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவ கார்டியனா கோர்ட் அறிவிச்சிருந்தா கூட அந்த பேப்பர்ல இன்னும் சாரா சைன் பண்ணவே இல்லையாம். ஒருவேளை அதுக்கு முன்னாடி சாரா இறந்து போயிட்டானா, அவளுக்கு இந்த நிலம் கவர்மெண்ட் கிட்ட இருந்து தானே கிடைச்சது. அதனால மறுபடியும் இந்த நிலம் கவர்மெண்ட்டுக்கு தான் போகுமா. அந்த கம்பெனிக்காரவங்க டைரக்டா கவர்மெண்ட் கிட்ட இருந்தே அந்த நிலத்த காசு கொடுத்து வாங்கிக்கலாமா. அதனால தான் அவள கொல்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவள கொல்ல முடியலன்னா நம்ம ஹீரோ கிட்ட போட்ட டீல் படி அவ அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சைன் பண்ணதுக்கு அப்புறமா ஹீரோ மூலமா அந்த நிலத்த வாங்கிப்பாங்களாம். அதாவது ஆப்ஷன் ஏ, பி மாரி 2 பிளான் வச்சிருக்காங்க. அதத்தான் அந்த வெள்ளைக்காரமா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு நீயும் தேவையில்ல, சாராவும் தேவையில்ல. அந்த நிலத்தோட பேப்பர் தான் தேவை. ஆனா இப்போ என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரே குழப்பமா இருக்கும் இதெல்லாம் கேட்டதும். ஆனா விடியறதுக்குள்ள நம்ம சாராவ கொல்றதுக்கு தேடிட்டு இருக்காங்கன்னு மட்டும் நல்லாவே புரியுது அவருக்கு. வேற ஏதாவது வழி இருக்கான்னு நம்ம ஹீரோ அந்த வெள்ளைக்காரம்மா கிட்ட கேட்பாரு. ஒருவேளை உனக்கு குடுத்த அந்த கார்டியன்ஷிப்ப ஜட்ஜ் கேன்சல் பண்ணிட்டு வேற யாருக்காவது அந்த கார்டியன்ஷிப்ப குடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லாம இருக்குன்ற மாரி அவங்க ஒரு ஐடியா சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ தானே அந்த எண்ணெய் கம்பெனிக்காரவங்க கிட்ட டீல் போட்டிருக்காரு. அதனால கார்டியன்ஷிப்ப வேற ஒருத்தருக்கு மாத்தி விட்டுறலான்னு இவங்க ஒரு பக்கம் ஐடியா பண்ணிட்டு இருக்கும்போது பாவம் நம்ம சாராவும் அவளோட தம்பியும் அவங்க குடியிருந்த அந்த ஸ்டேட்ட விட்டு பக்கத்து ஸ்டேட்டான கிரீக் நேஷன் டெரிட்டரிக்கே வந்திருப்பாங்க. ஏன்னா அந்த இடம் தான் சேஃப், அங்கதான் போகணும்னு அம்மா ஏற்கனவே சொல்லி அனுப்பியிருப்பாங்க. மறுநாள் காலையிலயும் நம்ம சாராவ கொல்றதுக்காக கன்னோட வந்த 2 பேரும் எல்லா இடத்தையும் தேடிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாராவும் தம்பியும் பசியோடையும் பயத்தோடையும் அம்மா அப்பா எப்ப வருவாங்கன்னு புல்வெளிக்கு நடுவுல ரொம்ப ஏக்கமா காத்துக்கிட்டு இருப்பாங்க. சாராவுக்கு அப்பலாம் ரொம்ப பயமா இருக்கும். இதய துடிப்பு மாதிரி பிரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பா. கடவுளே எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. அப்ப தூரத்துல ஒரு வேன் வர மாதிரி இருக்கும். யாரோ நம்மள காப்பாத்த தான் வந்திருக்காங்கன்னு நினைப்பா. பார்த்தா இவள கொல்றதுக்காக 2 பேர் துப்பாக்கியோட வந்தாங்களே, அவங்க தான் நம்ம சாராவையும் தம்பியையும் துப்பாக்கியோட மறுபடியும் நெருங்கி வந்துகிட்டு இருக்காங்க. அத பார்த்ததும் பயத்துல தம்பிய வேக
வேகமா ஓட சொல்லுவா சாரா. இவளும் பின்னாடியே வேகமா ஓடிக்கிட்டு இருப்பா. அதுக்குள்ள அவனுங்க கன் எடுத்து ஷூட் பண்ணவே ஆரம்பிச்சுருவானுங்க. அதுக்குள்ள பார்த்தா எங்கிருந்து வந்தாங்களோ தெரியல. அந்த ஸ்டேட்டோட போலீஸ் குதிரையில வந்துருவாங்க. அவங்க வந்து துப்பாக்கி முனையில அந்த 2 கொலைகாரங்களையும் பிடிச்சிருவாங்க. பின்னாடியே நம்ம சாராவோட குடும்பமும், ஹீரோவும் இன்னொரு வண்டியில வந்ததும் சாராவுக்கு அப்பாடான்னு இருக்கும். அம்மா, அப்பாவ ஓடி போய் கட்டிப்பிடிச்சுப்பா. அம்மா, அப்பாவுக்கும் பிள்ளைங்கள உயிரோட பார்த்ததுல இப்பதான் நிம்மதியா இருக்கு. அப்புறமா தான் ஹீரோவோட ஃப்ரெண்ட கொன்னுட்டாங்கன்னு சாராவுக்கு தெரியும். அத கேட்டு அவ ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருப்பா. அப்புறம் நம்ம வெள்ளைக்காரம்மா போட்டு குடுத்த பிளான் படி ஹீரோ கிட்ட இருக்க அந்த கார்டியன்ஷிப்ப மாத்துறதுக்காக மறுபடியும் சாராவ கூட்டிக்கிட்டு ஜட்ஜ போய் பாப்பாங்க. அவர்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் எடுத்து சொல்லி, அதே நேரத்துல நியூஸ் பேப்பர்ல சாராவ பத்தியும் அவளோட நிலத்த பத்தியும் நெறைய ஆர்டிகல் வந்திருக்கும் இல்லையா? அத எல்லாத்தையும் அந்த வெள்ளைக்காரம்மா காட்டும். நாடு முழுக்க சாராவுக்கு என்ன ஆகுன்றதான் பேச்சா இருக்கு. அதனால தயவு செஞ்சு அந்த பொண்ணோட உயிர காப்பாத்துறதுக்காக கார்டியன்ஷிப்ப மட்டும் மாத்தி விட்டுருங்கன்னு நம்ம ஹீரோ உட்பட எல்லாருமே ரொம்ப கெஞ்சி கேட்பாங்க ஜட்ஜு கிட்ட. அவரும் ஏற்கனவே குடுத்த அந்த தீர்ப்புல ஏதாவது குறை இருந்தா தான் மாத்த முடியும்னு யோசிச்சுட்டே இருப்பாரு. அப்புறம் தான் நம்ம ஹீரோ அந்த ஒக்லஹாமா ஸ்டேட்ட சேர்ந்தவர் இல்ல, டெக்சாஸ்ன்ற வேற ஒரு ஸ்டேட்ட சேர்ந்தவர்ன்னு அவருக்கு தெரிய வரும். அதனால உனக்கெல்லாம் கார்டியன்ஷிப் குடுக்க முடியாதுப்பான்னு சொல்லி அத கேன்சல் பண்ணி விட்டுட்டு அந்த வெள்ளைக்காரம்மாவுக்கு நம்ம சாராவோட கார்டியன்ஷிப்ப குடுத்துருவாங்க. இதுல எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். சாராவுக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அந்த ஜட்ஜ் போகும்போது ஒண்ணு சொல்லிட்டு போவாரு. இப்படி இந்த கார்டியன்ஷிப் மாறுறதுனாலலாம் பெருசா எதுவும் மாறும்னு எனக்கு தோணல. ஏன்னா அந்த எண்ணெய் கம்பெனிக்காரவங்கள எனக்கு நல்லா தெரியும். அவங்க கண்டிப்பா நிலத்த அபகரிக்க வருவாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இவர் இப்படி சொல்லிட்டு போனதுமே, அப்பனா நம்ம கண்டிப்பா சாராவுக்காக வாதாடுறதுக்கு வக்கீல் யாரையாவது ஏற்பாடு பண்ணலாமான்னு அந்த வெள்ளைக்காரம்மா கேட்பாங்க. இப்போ நம்ம எண்ணெய் கம்பெனிக்காரவங்க எதிர்பார்த்ததுக்கு மாறா சாராவும் உயிரோட தப்பிச்சுட்டா. அதே நேரத்துல ஹீரோ கிட்ட இருந்த கார்டியன்ஷிப் வேற அந்த வெள்ளைக்காரம்மா பேருக்கு மாறிடுச்சா, இதனால பிளான் எல்லாம் சொதப்புனதுனால கண்டிப்பா அவங்க பெரிய பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோவும் மத்தவங்களும் நினைக்கிறாங்க. அதனால பாதுகாப்புக்காக ராத்திரியெல்லாம் எல்லாருமே அந்த நிலத்திலேயே தங்கிடுவாங்க. இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோவும் சாராவோட அப்பாவும் பெட்டி பெட்டியா நிறைய வெடிமருந்து இறக்குவாங்க. அத பார்த்ததும் சாராவோட அம்மா டென்ஷன் ஆகி, நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாளைக்கு என்ன இங்க போரா நடக்க போகுதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் இத தவிர வேற வழி கிடையாது. நாளைக்கு எத்தனை பேர் வருவாங்களோ, எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ண போறாங்களோ தெரியல. அதனால நம்மளோட பாதுகாப்புக்காக இந்த நிலத்துல அங்கங்க வெடிமருந்த புதைச்சு வைக்க போறேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இப்போ எண்ணெய் எடுக்க முடியாம அந்த மிஷின் வேற பல நாளா ரிப்பேர் ஆயி கிடக்கு இல்லையா? இவங்களும் டூல்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு பாத்துட்டாங்க. ஆனா உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சாலும் அத வெளிய எடுக்க முடியல. ஏற்கனவே செத்துப்போன நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் வேற சொல்லியிருப்பாரு இல்லையா ஒரு தடவ, நம்ம வேணா தோண்டுன இடத்துல 1500 அடிக்கு கீழ வெடிமருந்த வச்சு பாப்போம். ஒருவேளை வெடிக்க விட்டோம்னா எண்ணெய் வெளிவரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு, இப்போ அதையும் செஞ்சு பாத்துடலாம்னு நம்ம ஹீரோ முடிவு பண்ணிட்டாரு. எண்ணெய எல்லார் கண்ணு முன்னாடியும் வெளிய கொண்டு வரதுக்கு இப்ப அது ஒண்ணுதான் வழி. மறுநாள் காலையில அந்த இடமே ரொம்ப பரபரப்பா இருக்கும். ஏன்னா அந்த எண்ணெய் கிணற சுத்தி பாதுகாப்புக்கு நெறைய ஆளுங்கள போட்டு வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வேலி வேற போட்டிருக்காங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த எண்ணெய் கம்பெனியோட முதலாளி நெறைய ஆளுங்கள கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு வருவாரு. மனுஷன் ஆனா வண்டிக்கு முன்னாடி வெள்ளை கொடிய கட்டிக்கிட்டு வராரு. இவங்களும் வேலி போட்டு பாதுகாப்புக்கு ஆளெல்லாம் போட்டிருப்பாங்க. உள்ள வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும். பாத்தீங்களா இல்லையா? நான் வெள்ளை கொடிய கட்டிக்கிட்டு வரேன்னு சொல்றாரு. இவங்களும் நம்பி அவரையும் அவங்களோட ஆளுங்களையும் உள்ள விட்டுருவாங்க. சரி என்ன பேச போறாருன்னு பார்த்தா, பழைய கதைய தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இந்த லேண்ட நான் லீஸுக்கு எடுத்திருக்கேன். இதெல்லாம் என்னோட எக்யூப்மென்ட். அது மட்டும் இல்லாம ஹீரோவ நம்பி வேற பார்ட்னர்ஷிப்லாம் போட்டிருக்கேன்னு ஏதேதோ சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா இவங்க யாரும் அத கேட்க மாட்டாங்க. அதனால மனுஷன் ரொம்ப டென்ஷன் ஆயி, நான் எல்லா நேரமும் அமைதியா பேச மாட்டேன்னு சொல்லி, அவர் வண்டிய அப்படியே திருப்ப சொல்லுவாருங்க. இந்த நேரத்துல சாராவோட அம்மா பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு அங்க பக்கத்துல ஒரு கேபின் இருக்கும். அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பாங்க. சாராவ யாருமே வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் இவர் வண்டிய திருப்பிக்கிட்டு இருந்தாருல்ல, அதுல பார்த்தா சின்னதா குட்டியா பீரங்கி சைஸுக்கு ஏதோ ஒரு வெப்பன கொண்டு வந்திருக்காரு. அத பார்த்ததும் நம்ம ஆளுங்க எல்லாம் தெரிச்சு ஓடுவாங்க. ஆளாளுக்கு ஒரு பக்கம் போய் கண்ணோட ஒளிஞ்சுப்பாங்க. இங்க ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ 1500 அடிக்கு கீழ வெடிமருந்த புதைச்சு வச்சாரு இல்லையா, அத வெடிக்க வைக்கிறத தவிர வேற வழி கிடையாது அவருக்கும். அதனால அத வெடிக்க வைக்கிறதுக்காக அவர் வேக வேகமா ஓடுவாரு. அவர் வெடிக்க வைக்கிறதுக்குள்ள சாரா ஓடி வந்து, இது என்னோட நிலம், என்னோட ஆயிலு, நான் தான் இத பண்ணுவேன்னு நிக்கிறா. அப்பனா சீக்கிரம் பண்ணுன்னு நம்ம ஹீரோவும் சொல்லுவாரு. அந்த குட்டி பொண்ணு வேக வேகமா ஓடி வந்து, என் கையால பண்ற இந்த வேலையால யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான், நல்லா பிரேயர் பண்ணிட்டு தான் அந்த வெடிமருந்தையும் வெடிக்க வைப்பா. அவ அத அமுக்குனதும் ஒரு சத்தம் வரும் பாருங்க. கிடுகிடுன்னு அந்த மொத்த எண்ணெய் கிணறும் ஆடும். அந்த முதலாளிக்கு பெரிய ஷாக்கா இருக்கும். டேய் அது என்னோட எண்ணெய் கிணறுடா. அதெல்லாம் என்னோட எக்யூப்மெண்ட் என்னடா பண்ண போறீங்கன்னு கத்திக்கிட்டு இருப்பாரு. ஒரு பெரிய சத்தம் கேட்டு அப்படியே டக்குன்னு எல்லாமே நின்னு போன மாதிரி அமைதியாயிடும். போச்சு உள்ள இருக்க வெடிமருந்து வெடிக்காது போல எல்லாம் புஸ்ஸா போச்சுன்னு நம்ம ஆளுங்க எல்லாம் பயந்துட்டு இருக்க அந்த நேரத்துல டக்குன்னு மறுபடியும் ஒரு பெரிய சத்தத்தோட அந்த எண்ணெய் கிணறு வெடிச்சு அதுக்குள்ள இருந்த அந்த க்ரூட் ஆயில் எல்லாம் மொத்தமா பிச்சுக்கிட்டு வெளியில வரும்.
வரும். இத கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஒரு பிரளயம் மாதிரி கிளம்பி வெளில வரும் பாருங்க அந்த எண்ணெய். அந்த எண்ணெய் கம்பெனியோட முதலாளிக்கு பெரிய ஷாக்கா இருக்கும். "டேய் அதெல்லாம் என்னோட எண்ணெடா! என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு?" கத்திக்கிட்டு இருப்பாரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த எண்ணெய பார்த்த சந்தோஷத்துல சாரா வேற உள்ள இருந்து ஓடி வருவா. அவள பார்த்ததும் அந்த முதலாளி அவள சுட்டு கொல்லணும்ன்றதுக்காக துப்பாக்கிய தூக்கிருவாரு. வேண்டாம் அப்படி பண்ணாதன்னு சாராவோட அப்பா பதிலுக்கு இன்னொரு பக்கம் துப்பாக்கிய தூக்கிருவாரு. நம்ம ஹீரோவும் இந்த நிலத்துல எல்லா இடத்துலயும் நான் வெடிமருந்த அங்கங்க புதைச்சு வச்சிருக்கேன். மொத்தமா எல்லாத்தையும் வெடிக்க வச்சிருவேன்னு சொல்லி அந்த செட்டப் எல்லாத்தையும் காட்டி அந்த முதலாளியையும் அவங்களோட ஆளுங்களையும் மிரட்ட ஆரம்பிச்சிருவாரு. அது என்னோட எண்ணெய்ன்னு அவர் கத்த, நம்ம சாராவும் இது என்னோட எண்ணெய்ன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு பதிலுக்கு கத்த, இதுல அந்த மனுஷன் ரொம்ப டென்ஷன் ஆகி சாராவ சுட்டுத் தள்ள வரும்போது, சாராவோட அப்பா அவர சுட்டுருவாரு. ஆனா அவரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. அவர் கையில இருந்த துப்பாக்கி மட்டும் தான் பறந்து போகும். இதுல சாராவுக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். அதுக்குள்ள அந்த முதலாளிய 4, 5 பேரு புடிச்சிருவாங்க. இங்க பார்த்தா எண்ணெய் மொத்தமா பிச்சுக்கிட்டு கொட்டும். நம்ம சாராவும் மத்தவங்களும் ரொம்ப சந்தோஷமா எண்ணெய் வெளிவந்ததுல குதிச்சு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த குட்டி பொண்ணு மொத்தமா அந்த க்ரூட் ஆயில்ல நனைஞ்சிருவா. அந்த அளவுக்கு சந்தோஷப்படுவா. இந்த அற்புதமான காட்சிய பார்க்கறதுக்கு சாராவுக்கு அந்த கார்டியன்ஷிப்ப மாத்தி கொடுத்தாரு இல்லையா அந்த ஜட்ஜ், அவர் கூட அத பார்க்க வந்திருப்பாரு. எல்லாருமே அந்த காட்சிய பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. சாராவும் அவளோட குடும்பமும் எல்லார் கூடயும் சேர்ந்து அந்த சந்தோஷத்த அந்த இடத்துல கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் ஒரு ஓரமா நின்டு ரொம்ப ஆனந்தமா ரசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோவுக்கும் சாராவுக்கும் டூல்ஸ் வாங்கலாம் பணம் குடுத்தாங்கல்ல லேடீஸ், அவங்க எல்லாம் வேற வரிசையா வர ஆரம்பிச்சுருவாங்க. இப்பதான் நம்ம ஹீரோ சாராவுக்கு கார்டியனும் கிடையாது, பார்ட்னரும் கிடையாது. அதனால அவங்க வந்து என்ன கிடைச்சதுனால ஏதாவது ஷேர் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு, அவங்க கண்ல சிக்க கூடாதுன்னு நம்ம ஹீரோ தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாரு. இவர் ஓடுறத பார்த்துட்டு சாரா வந்து எங்க போறீங்க? இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சே. எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் எங்க போறீங்கன்னு கேட்பா. இத பாரு நமக்கு பணம் குடுத்த ஆளுங்கலாம் வந்துட்டாங்க. அவங்க வந்து கண்டிப்பா புதுசா ஏதாவது பிரச்சனைய கிளப்புவாங்க. நான் இங்க இருந்தேன்னா. அதனால தான் நான் கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அட சட்டம் என்ன சொன்னா என்ன? நாம 2 பேரும் பார்ட்னர்ஸ் தான். நீங்க எனக்கு எவ்ளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் குடுக்குறேன், பணம் குடுக்குறேன்னு அந்த குட்டி பொண்ணு சொல்லுவா இப்போ கூட. அட உன்னோட பணம்லாம் எனக்கு வேண்டாம்மா. அதுக்காகலாம் நான் இவ்ளோ ஹெல்ப்பும் பண்ணல. நீ தானே சொன்ன. மறந்துட்டியா? மனசு சொல்றத கேளுங்கன்னு. என் மனசு இப்ப என்ன தெரியுமா சொல்லுது? அடுத்து ஒரு புதையல் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லுது. உனக்கு புரியுதா இல்லையா சாரா? உன்னோட புதையல நான் உனக்கு கண்டுபிடிச்சு குடுத்துட்டேன். இதே போல இன்னும் நெறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்களோட நிலத்திலயும் எண்ணெய் இருக்கா? தங்கம் இருக்கா? சில்வர் இருக்கா? நான் போய் கண்டுபிடிக்கணும். அதுதான் என்னோட வேலைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரு இவ்ளோ ஹெல்ப் பண்ணிட்டு எந்த காசும் வாங்காம போறது நம்ம சாராவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். அதனால இங்க இருந்து போகாதீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவ கட்டிப்புடிச்சு ரொம்ப அழுவா. அவருக்கும் அழுகையா வரும். ஆனாலும் நான் இங்க இருந்து போய் தாம்மா ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம சாராவுக்கு பாய் பாய் சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போயிடுவாரு. அப்புறம் உண்மையான சாரா வாய்ஸ் ஓவர்ல நமக்கு சில விஷயங்கள சொல்லுவாங்க. அது என்னன்னா அதுக்கப்புறம் அவங்க ஹீரோவ பார்க்கவே இல்லையாம் எப்பவும். அப்புறம் ஒரு பணக்கார வெள்ளைக்காரர் வந்து அவங்களுக்கு 12.5% ராயல்டி குடுக்குறேன்னு அவங்களோட நிலத்துல இருந்த எண்ணெய் எல்லாத்தையும் எடுத்தாராமா. இதனால நம்ம சாராவுக்கு $36 மில்லியன் கிடைச்சிருக்கு. அமெரிக்காலயே முதல் பணக்கார கருப்பின பெண்ணா நம்ம சாரா மாறுனது இப்படித்தான். அதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு சிட்டிக்கு போய் பெரிய வீடெல்லாம் கட்டிட்டாங்க. அவங்களோட இன மக்களுக்காக நெறைய ஹெல்ப் எல்லாம் கூட பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் அவளுக்கு முதல்ல இந்த எண்ணெய் கிணறுல இருந்து பணம் கிடைச்சிருக்கும் இல்லையா? அத வச்சு சாரா பண்ண முதல் விஷயம் என்னன்னா, அவள எப்பவுமே ஒரு காஃபி ஷாப்க்குள்ள விட மாட்டாங்கல்ல. அந்த காஃபி ஷாப்ப விலைக்கு வாங்குனதுதான். அத விலைக்கு வாங்கி அத கருப்பின மக்களும் பயன்படுத்துற மாதிரி ஒரு காஃபி ஷாப்பா மாத்திட்டா. அப்போ அந்த போட்டோ எல்லாத்தையும் நமக்கு காட்டுவாங்க. அப்புறம் உண்மையான சாரா ரெக்டரோட போட்டோவையும் காட்டி இந்த படத்த ரொம்ப அழகா முடிச்சிருப்பாங்க. படம் ரொம்ப சூப்பரா இருந்ததுல. இந்த படம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு நல்ல படத்துல சந்திப்போம். தேங்க் யூ.